ரசம். ரசத்துல நெறைய வெரைட்டி இருக்கு. ஆனா இந்த கேரட் அண்ட் டொமேட்டோ ரசத்துக்கு ஒரு தனி டேஸ்ட் உண்டுங்க. இனிப்பு, புளிப்பு, காரம்னு ஒரு பேலன்ஸ்டு மிக்ஸ்ல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு பாருங்க. உங்களுடைய ஃபேவரட் ரசமாயிடும் இது. பாப்போமா? இதுக்கு ரஃப்பா ஒரு 400 கிராம்ஸ் கேரட் எடுத்திருக்கேன். அத குட்டி பீசஸா கட் பண்ணி மிக்ஸில சேர்த்துக்கோங்க. தக்காளி அதுவும் ரஃப்பா ஒரு 350 கிராம்ஸ் இருக்கு. அதையும் கட் பண்ணி மிக்ஸில சேர்த்துக்கோங்க. இதுலயே ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. என்னுடைய தக்காளி ரொம்ப புளிக்காது, அதனால நான் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். இப்ப இத கொஞ்சம் தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் கொஞ்சம் அரைச்சிடலாம். இப்ப இந்த அரைச்சத வடிகட்டில போட்டு வடிகட்டிட்டு, அந்த சக்கைய திரும்பவும் மிக்ஸில போட்டு தண்ணி ஊத்தி செகண்ட் டைம் அரைச்சு திரும்பவும் வடிகட்டிக்கோங்க. இத மாதிரி 3 டைம்ஸ் வடிகட்டிக்கணும். என்னுடைய பசங்களுக்கு கேரட்டோட திப்பி இருந்தா பிடிக்கிறது இல்ல. அதனால நான் எல்லா கேரட்டோட அந்த சக்கையும் எடுத்துடுவேன். இத மாதிரி நல்லா ஜூஸ மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த ரசம் தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, ஒரு 3 பல்லு இடிச்ச பூண்டு தோலோட, கருவேப்பிலை, கொத்தமல்லியோட தண்டு எல்லாம் சேர்த்து இந்த பூண்டு நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்ப வடிகட்டின கேரட் ஜூஸையும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இது ஒரு மீடியம் ஃப்ளேம்ல 12ல இருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஒரு 15 நிமிஷம் கொதிச்ச பிறகு ஒரு 2 பல்லு தட்டின பூண்டை சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒரு 1 மினிட் கொதிக்க விடுங்க போதும். லாஸ்டா உப்பு, புளிப்பு, காரம்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. காரம் பத்தலன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. புளிப்பு பத்தலன்னா லெமன் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரா ஒரு கேரட் அண்ட் டொமேட்டோ ரசம் ரெடி. இது சாதத்துக்கு மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஸ்டார்டர் சூப்பா கூட இதை எடுக்கலாம். ஏன்னா இதோட டேஸ்ட் அத்தனையும் ரொம்ப பேலன்ஸ்டா சும்மா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாத்துருங்க. Trust me and try it, friends. You'll definitely love it. Thank you for watching.